ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் லெவல் நிபி மேன்வாவோட 30வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 29 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல ஹீரோ இருந்துட்டு அவனுக்கு தேவையான ரிவார்ட் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு 5வது ஃப்ளோர் கொண்டு போயிருப்பா. அங்க ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியாது, தெரேசா ஃபாலோ பண்ணி வந்திருப்பா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஹீரோ வந்துட்டு நீ என்ன ஃபாலோ பண்ண மாட்டேன்னு நினைச்சேன், பட் எதுக்காக இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு உங்களை பத்தி கவலைப்பட்டு ஃபாலோ பண்ணி வந்தவங்கள்ட்ட இப்பெல்லாம் நீங்க பேசாதீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்ப நான் பிளானை மாத்தியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப எல்லாருமே பாக்கெட்ல என்னமோ இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. என்னன்னா இங்க வரப்பவே உங்களுக்கு வந்து ஒரு எஃப்ராங்க் ஐட்டம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்களே. அப்ப தெரேசா பாக்குறப்ப அவள்கிட்ட வந்துட்டு ஒரு பிளாஷ் லைட் இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு ஒரு பெண்ணு தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு பெண்ணா இது வந்துட்டு யூஸ் ஆகாதுல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல இது கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் இருந்துட்டு லைட்டரை வந்துட்டு கொளுத்திட்டு அப்பா என்னால இப்ப கொஞ்சம் இருட்டுல பார்க்க முடியுது அப்படிங்கிறப்ப தெரேசாவும் இருந்துட்டு சரி நானுமே டார்ச் ஆர பண்றேன் அப்படின்னு ஆன் பண்ண போறப்ப ஹீரோ வந்துட்டு வேணாம் அப்படின்னு தடுத்து நிறுத்திடலாம். அப்ப அந்த லைட்டர் வச்சிருக்க வந்துட்டு இன்னும் ஒரு மோசமா இருக்கிற பிளேஸ், இந்த மாதிரி இருட்டா இருக்கிறப்ப எப்படி ஒருத்தவங்களால எஸ்கேப் ஆக முடியும் அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோருக்கு வரவங்க ஒருத்தங்க துரத்திட்டு இருந்தாங்களே, அவங்க நெருப்பு வெளிச்சத்தை பார்த்துட்டு தோ அங்கதான் இருக்காங்க நம்மளுக்கான பலி ஆடுகள் அவங்கள புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு வரப்ப அங்க இருக்கிறவங்க இடியட் அந்த லைட்டரை வந்துட்டு ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. சோ இப்படி அவங்க துரத்திட்டு போறப்ப அந்த இடத்துல தான் தெரேசாவும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து போறப்ப தெரேசா வந்துட்டு நம்ம போயிட்டு அந்த மக்களை காப்பாத்த வேணாமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மிஸ் தெரேசா நீ இப்ப என்ன ஃபாலோ பண்றதுனால நான் என்ன முடிவு எடுக்கிறனோ அதை தான் நீ கேட்டாகணும், என்ன நடந்தாலும் தேவையில்லாம கொஞ்ச நேரத்துக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு காமிச்சுக்க கூடாது. இந்த மாதிரி அசால்ட் மொமெண்ட்டுக்காக நீ ரொம்பவே அன்பிரிப்பேர்டா வந்திருக்க இப்ப அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு மிஸ்டர் ஜின்யூக் என்ன வந்துட்டு நீ ரொம்ப குறைச்சு இட போறீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சில ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இங்க பாருங்க அந்த ரிட்டன் ஸ்டோன் இருக்குல்ல அதை வந்துட்டு நான் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். இது மூலியமா நம்ம 5வது ஃப்ளோர்ல இருந்து தப்பிச்சு வெளியே போயிடலாம்ல அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு தலையிலேயே அடிச்சுக்கிறான். ஏன்னா ஆபியஸா அது ஒரு ஸ்கேம். அப்ப அவங்கள்ட்ட இருந்து ஓடினவங்க எல்லாருமே ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு அவங்கள தாக்கு பிடிச்சிக்கிட்டு நீங்க அங்க என்ன நின்னுட்டே இருக்கீங்க, நீங்க வந்து ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற சில பேர் இருந்துட்டு இவன் வாங்கிட்டு வந்த மாதிரி அந்த ரிட்டன் ஸ்டோன் இருந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க இருந்துட்டு நாங்க என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க, நாங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆக போறோம், அப்புறம் பார்க்கலாம் லூசர்ஸ் அப்படின்ட்டு அதை யூஸ் பண்ணலாம்னு அழுத்தினா அது ஸ்கேம் தானே, அப்படியே உடஞ்சு போயிடுது. அங்க அந்த ஆட்களை புடிச்சு வச்சுட்டு இருக்கிறவங்களும் என்னது ஆக்டிவேட் ஆகலையா, நானுமே இங்க வரப்ப வாங்கிட்டு எல்லாம் வந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப அவங்க கதவை இருந்துட்டு உடைச்சுக்கிட்டு அவங்க திறந்துடுறாங்க. பார்த்தா பயங்கர பெருசா ஒரு தடிய இருந்துட்டு உள்ள வர ஆரம்பிக்கிறான். அப்ப இங்க தெரேசாம இருந்துட்டு இது ஸ்கேமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு வெறும் டிவியில போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நீ வாங்கிட்டு வந்தியா அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு உங்களுக்கும் தானே சேர்த்து ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்கிறா. அப்பதான் பின்னாடி அவங்க கத்துற சத்தத்தை கேட்டு பெசரு நான் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம கடவுளுக்கு ஒரு பலிய வந்துட்டு நான் புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கழுத்தை வந்துட்டு ஒருத்தன் கயிறை போட்டு நெருக்க வரான். ஆனா தெரேசா இருந்துட்டு அவனோட கழுத்தை புடிச்சு தூக்கி தரையிலேயே அடிச்சாரா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவன் அங்கிருந்து எத்தி வச்சு செவத்துல தள்ளிறான். பார்த்தா அந்த ட்ரெஸ் போட்டுருக்காங்க நம்ம ஹீரோவை தெரேசாவை சுத்து போட்டாங்க. நம்மள அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறப்ப அங்க வந்திருக்கிறவங்க எங்களோட கடவுள் இருந்துட்டு ரத்த தியாகம் வந்துட்டு கேட்கிறாரு. சோ எங்களோட கிங்கோட ஆசைய நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவன் பெண்ணு கையில வச்சிருந்தால அதை வச்சு ஒருத்தனோட தொண்டையில வந்துட்டு இறக்கிடுறான். இதே மாதிரி அங்க இருக்கிற நிறைய பேரோட தொண்டையில வெறும் பெண்ணை மட்டுமே வச்சு எல்லாருமே போட்டு தள்ளிட்டு இருக்கான். அடுத்து யாரோட தொண்டையில அந்த பெண்ணை இறக்கட்டும், லைன்ல வாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்றான். அப்பதான் அந்த தடிமாடு மாதிரி ஒருத்தர் பின்னாடி வந்தால அவன் இப்ப இவங்களுக்கு பின்னாடி வரான். அங்க இருக்கிற வந்துட்டு நாங்க ஒண்ணு பயப்படலப்பா, நீ ஏன் இங்க வந்த அப்படிங்கிறப்ப அந்த தடிய இருந்துட்டு அவனோட மண்டையை பிடிச்சு கொன்னுறான்னு நினைக்கிறேன். அப்ப ஹீரோ வந்து மிஸ் தெரேசா நீங்க இதுக்கு முன்னாடி துரத்தி பிடிச்சு விளாண்டுருக்கீங்க தெரியுமே, அதோ அங்க பெருசா ஒருத்தன் வரான் பாத்தீங்களா, என்ன ஆனாலும் அவங்க மட்டும் மாட்டிக்காம இங்க இருந்து ஓடிருங்க அப்படிங்கிறப்ப கரெக்டா அந்த தடியை அட்டாக் பண்றப்ப இப்ப ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கும்பல் இருக்காங்கல்ல இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு அவங்க வந்து ஒரு கல்ட்டுன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு லீடர் மாதிரி ஒருத்தர் இருக்கான் போல, அதனால அவன் வேற கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான். அவன் வந்துட்டு சாக்ரிஃபைஸ்க்கு என்னாச்சு அப்படிங்கிறப்ப அங்க கீழே இருக்கிறவன் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அவங்கள நம்ம புடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப இந்த லீடர் மாதிரி இருக்கிறவன் நம்மளோட கடவுள் இருந்துட்டு இன்னுமே நிறைய பலி கேட்கிறாரு. இப்ப டவர் ஓபன் ஆகி நிறைய முட்டாள் மக்கள் வந்துட்டு உள்ள வந்துட்டு இருக்கிறனால பிரச்சனையே இல்ல, இது மூலியமா நம்மளோட கிரேட் ஒன்னு இருந்துட்டு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே இந்த இடத்துக்கு வந்துட்டு அவதரிக்க போறாரு அப்படின்ட்டு இருக்கிறப்பதான் சில பேருன்ட்டு கல்ட் லீடர் இங்க கொஞ்சம் வந்து பாருங்களேன், இவங்கள இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம் புது சாக்ரிஃபைசஸ் அப்படிங்கிறப்ப அந்த தடியமா இருக்கிற பேரு ப்ராக்சி போல. இந்த கல்ட் லீடர் வந்துட்டு ப்ராக்சி இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சாக்ரிஃபைஸா இருந்தாலும் இவ்வளவு ஸ்பீடா அவங்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறப்பதான் அந்த கல்ட் லீடருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பிளாக் கலர் கோட் போட்டவன் அவன் கேங் ஜின்யூக்குல அப்படிங்கிறப்ப அந்த லீடர் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அப்படிங்கிறப்ப ஆமா அவன் தான் நம்மளோட பிளானுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்தான தடை அப்படின்னு சொல்றான். அவன் கையில பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்க் வச்சிருப்பான். சோ அதை பார்த்தே உங்களுக்கு தெரியணும் இவன் வந்துட்டு டிமானிக் ஹியூமன் சேர்ந்தவன். சோ டெமானிக் ஹியூமன்ஸும் இந்த 5வது ஃப்ளோர்ல இருக்கிற
கல்ட்டும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்க போல. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த தடியன் ப்ராக்ஸி கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்ப தெரேசா இருந்துட்டு இவன் இவ்வளவு பெருசா இருந்தாலும் எப்படி இவ்வளவு ஸ்பீடா வந்துட்டு ஓடுறான், அந்த ரெகுலரான கல்டிஸ்ட் கூட இவனை கம்பேர் பண்ண முடியலையே அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இவனை இப்ப ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளால கண்டிப்பா முடியாது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஓடுறத பார்க்கலாம், அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிறத என்கிட்ட கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கப்புறம் அந்த ப்ராக்ஸி இருந்துட்டு இவங்களை தேடி ஒரு இடத்துக்கு வரப்ப அந்த தெரேசா கிட்ட இருந்து வாங்க பிளாஷ் லைட்டை அங்க வச்சு வெளிச்சத்தை வந்துட்டு ஏற்படுத்தி இவனோட பார்வையை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். சோ அவங்க அங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராக்ஸி ஜாயிண்ட் இருந்து அங்க போயிட்டு அட்டாக் பண்ணிறான். பட் பார்த்தா அங்க வெறும் ஃபிளாஷ் லைட் தான் இருக்கு. சோ அவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்ஸி தேடிட்டு இருக்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நம்ம ஒரு பிளான் போடுறதுக்கான டைமை வந்துட்டு இது நமக்கு வாங்கி தரும். நான் சொல்றத கேர்ஃபுல்லா கேட்டுக்கோங்க மிஸ் தெரேசா, நான் வந்துட்டு அந்த தடியனை என் சைடு இழுக்கிறேன் அப்படிங்கிறப்ப தெரேசா இருந்துட்டு அட இப்பதானே எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருக்கோம், அப்புறம் எதுக்கு உங்க சைடு சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த ஃப்ளோரை கிளியர் பண்ணணும்னா இப்பவோ அப்பவோ அவனை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், நான் அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப இங்க மாட்டிட்டு இருக்கிற மத்த எல்லாத்தையுமே இங்க இருந்து வெளியே அனுப்பி விட்டுருங்க, ஏன்னா அவங்க வாங்கிட்டு வந்த ரிட்டர்ன் ஸ்டோன் எல்லாமே ஸ்கேம் அப்படின்ட்டு அவங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக்கா இந்த 5th ஃப்ளோரை கிளியர் பண்ணிடுறேன், இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா மாறி இருக்குதான், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறப்ப இது எல்லாமே நான் தேவையில்லாம இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனாலதான் நடக்குதா அப்படின்னு நினைச்சிட்டு ஓகே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சரி எனக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறான். அப்புறம் என்ன சொன்னான்னு தெரியல. அப்ப அந்த ப்ராக்ஸி இருந்துட்டு சாக்ரிஃபைஸ் அது எங்க போச்சு அப்படின்னு தேடி போயிட்டு இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கல்ல விட்டு அடிச்சுட்டு ஏ தடியா உனக்கு ஓடி புடிச்சு விளையாடவே தரல தானே, உன்னால பிடிக்கவே முடியல அப்படிங்கிறப்ப அது கோவப்பட்டு உடனே நம்ம ஹீரோ இருந்துட்டு துரத்த ஆரம்பிச்சிருது. அப்போ இதுக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு தெரேசா கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துட்டுக்கான்னு நினைக்கிறேன், இதை வந்துட்டு கரெக்டான நேரத்துல நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு கரெக்டான நேரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்ப ஹீரோ அது வந்துட்டு உங்களுக்கே ஃபீல் ஆகும் அந்த டைம் வந்தோடனே, அப்ப நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ஹாக்கி பேட் இருக்கு, அந்த பேட்டை இருந்துட்டு எடுத்துட்டு எஸ் எனக்கு வந்துட்டு கரெக்டான டைம் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரியும், ஃபர்ஸ்ட் போயிட்டு அங்க இருக்கிற மக்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்ப ஹீரோ தெரேசா இருந்துட்டு போதுமான அளவுக்கு தூரமா போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவனோட ஐ ஆஃப் குளூட்டனியை வந்துட்டு யூஸ் பண்ணான். ஏன்னா ஹீரோல மட்டும் தான் ஸ்கில்ல அந்த ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணி பாக்குறப்ப அவனோட பேர் வந்துட்டு பிரேக்கர் அப்படின்னு போட்டிருக்க அந்த அடியும் பேரு. ஸ்ட்ரென்த் தான் கைஸ் 100 இருக்கு, மேஜிக்லாம் சுத்தமா இல்ல, ஸ்டெமினா 30 இருக்கு, லெவலும் போடல, அவன் என்ன ஜெண்டர்னு கூட போடல. ஆனா ஹீரோ இப்ப இந்த ஃப்ளோர்ல ஸ்கில் யூஸ் பண்ண கூடாது, பட் அந்த புக்கை கொண்டு வந்ததுனால யூஸ் பண்ண முடியுது. சோ இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயத்தை ஹீரோ யூஸ் பண்ணதுனால ராட்டிங் ஹார்ட் அப்படிங்கிறவங்க நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் வந்து காமிக்கிறாங்க. அவங்க இருந்துட்டு உங்களுக்காக ஒரு செகண்டரி அட்வான்ஸ்மெண்ட் கண்டிஷன் இருந்துட்டு போடுறாங்க. ராட்டிங் ஹார்ட் இருந்துட்டு அவங்களோட ஸ்வாடா உங்களை மாறுறதுக்கு சஜஸ்ட் பண்றாங்க. இந்த கண்டிஷனை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ராட்டிங் ஹார்ட்டோட ஒரு டார்க்கான இறை தூதரா நீங்க மாறிடுவீங்க அப்படின்னு வருது. அப்ப ஹீரோ ராட்டிங் ஹார்ட்டா ஆலிஸ் மாதிரியே இந்த டவர்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஆப்சலூட் பீயிங்ஸ், இந்த டவரோட அப்பர் ஃப்ளோர்ல இருக்கிறவன், காமனா இங்க இருக்கிற எல்லாருமே அவனை டீமன் கிங் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லா ஸ்கில்லையுமே யூஸ் பண்ணாம மாட்டிட்டு இருக்கிற ஒரு ஃப்ளோர்ல கண்டிப்பா டீமன் கிங்கோட பவர் கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டா கண்டிப்பா இது ஒருத்தவங்களோட அட்டென்ஷனை ஈர்க்க தான் செய்யும். டார்க் அப்போசலா அது எக்ஸ்ட்ரானரி பவரை தரும், பட் கடைசி வரைக்கும் அந்த டீமன் கிங்கோட ஒரு பகடக்காயா நான் வாழணும். டெமானிக் ஹியூமன் அசோசியேஷன்ல இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க வாயில எச்ச ஊத்திக்கிட்டு இந்த கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிருப்பானுங்க. பட் என்ன மாதிரி ஒரு புலி இருந்துட்டு ஒரு நாய்க்கு கீழே வேலை செய்யறதா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கிங்கோட ரெக்வஸ்டே ஹீரோ டிக்ளைன் பண்ணிடுறான். அதை பார்த்து அந்த டீமன் கிங் பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சிஸ்டம்ல வருது. சோ அந்த கோவத்தினால அங்க இருக்கிற அந்த தடிய இருக்கான் இல்லையா, அவனே பயத்தில் நடுங்கி கீழே விழுத ஆரம்பிச்சாரான். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ டீமன் கிங்கோட ஆஃபரை மறுத்ததுனால டீமன் கிங் நம்ம ஹீரோக்கு ஒரு கர்ஸை கொடுத்துறான். இது மூலியமா ஹீரோ இந்த டவர்ல இருக்கிற எல்லா டீமன்ஸுக்குமே ஒரு டார்கெட்டா மாறிடுவான். ஹீரோ சாகுற வரைக்கும் இந்த கர்ஸ் நம்ம ஹீரோ கூடவே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வருது. ஹீரோ இந்த கர்ஸை உடம்புல வாரணுமே வாயிலிருந்து ரத்தத்தெல்லாம் கக்க ஆரம்பிச்சான். இருந்தாலும் அது ரொம்ப வலிச்சதுதான். பட் நீங்க இப்படியே இருந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டே தான் இருக்க போறீங்களா, எல்லாருமே முடிஞ்சா எங்கிட்ட வாங்க அப்படிங்கிறப்ப முன்னாடி நிறைய கல்டிஸ்ட் இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோமே அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேரை பிடிச்சாங்க இல்லையா, அவங்க எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ், எங்களோட உயிரோட விட்டுருங்க அப்படின்னு இருக்கிறப்ப அந்த கல்டிஸ்ட் எங்களோட கடவுளுக்கு நீங்க ஒரு பலி அப்படின்னு சொல்லிட்டு கொல்லலான்னு போறப்ப அவனோட மூஞ்சிலே ஹாக்கி பேட்டை வச்சு தெரேசா அடிச்சாரா. தெரேசா சீக்கிரம் எல்லாரும் மத்தவங்கள பாத்துக்குங்க அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற பொண்ணு இட்ஸ் நோ யூஸ், நம்ம எல்லாருமே இங்க சாக தான் போறோம், நம்மளால இங்க இருந்து வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
பயங்கரமா பயத்துல இருந்துட்டு உறைஞ்சு போயிருக்கா. அப்ப தெரேசாவை இன்னொருத்த அட்டாக் பண்ண வரப்ப தெரேசா இருந்துட்டு அவனோட பேட்டை வச்சு அவனோட வெப்பனை இருந்துட்டு பிளாக் பண்ணிடா. அதுக்கப்புறம் அந்த வெப்பனை அப்படியே தட்டி விட்டுட்டு அவனோட பகடையிலேயே அந்த பேட்டை வச்சு ஒரு அடி கொடுத்துட்றா. அப்படி அடிச்சு மத்தவங்களுக்கு எல்லாம் காமிச்சிட்டு கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க, நம்ம எல்லாருமே கண்டிப்பா இங்க இருந்து சேஃபா வெளியே போவோம். சோ உங்களோட வெப்பனை எடுத்துக்கிட்டு எழுந்திருச்சு நில்லுங்க. என்னோட காம்ரேட் இருந்துட்டு ஆல்ரெடி இந்த 5th ஃப்ளோரை கிளியர் பண்ற வேலையில தான் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றா. பட் ஹீரோ அங்க மயக்கம் போட வச்சு அந்த கல்ட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.